கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 128 6வது வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அருமையானவர்களே, சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை அவைகள் பட்டியலிடுகின்றன. அவை யாவன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் 1 பாக்கியவான்களாய் இருப்பார்கள். 2 அவர்களுடைய கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள். 3 அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். 4 அவர்களுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பாள். 5 அவருடைய பிள்ளைகள் அவருடைய பந்தியை சுற்றி இருப்பார்கள், ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். 6 அவர்கள் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள், அதாவது பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு சகலமும் கிடைக்கும். 7 அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பார்கள். 8 அவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு உண்டாகிற, அதாவது தேவ சமாதானத்தை அவர்கள் காண்பார்கள். எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடப்போம். இந்த 8 விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 128 பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு பயந்து உம்முடைய வழியிலே நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவீராக. எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடும்படியாய் எங்களுக்கு உதவி செய்தருவீராக. எங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை துணை எங்கள் வீட்டோரங்களில் கனிதருகிற திராட்சை கொடியாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பந்தியை சுற்றி இருக்கிற ஒலிவ மர கன்றுகளாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்துக்குண்டான சகலவிதமான நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எருசலேமின் வாழ்வை காண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, அதாவது தீர்காயுசை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை, அதாவது உம்முடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த 8 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.